தீட்சிதர் அவர்கள் ஹனுமார் அசோகவனத்திலே எப்படி பிரகாசித்தாரோ புஷ்பங்கள் நிறைந்து, அந்த மாதிரி இப்பொழுது உங்கள் முன்னில் பிரகாசிக்கிறார். சீதைக்கு துக்கம் நீக்கினவர் ஹனுமார். இங்க இருக்கிற அநேகம் பேருக்கு அநேக துக்கங்கள் இருக்கு, இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த துக்கம் நீங்க வேணுமானால் ஹனுமார் தான். அது ஆகவில்லையே என்று நாம் ஆண்டவன் பேரில் பிராது செய்யக்கூடாது. அவனுக்குத்தான் தெரியும் எந்த விதத்தில் நம்முடைய சமுத்திர பால் கடல் போல அதை கடைந்து அமிர்தத்தை நமக்கு எடுத்து கொடுத்தது யார்? அதற்காக இன்றைய மனிதன் என்ன எழுதியிருக்கிறது என்றால் அமிர்த வருஷி வாக் வருஷி என்று. வால்மீகி அவர்கள் எழுதியிருக்கிற அமிர்த வாக்கை கடைந்து எடுத்து அங்கு எல்லாம் அதை கவனிக்காமல் போனாலும் சில பேராவது இருக்கிறார்கள் அதை இப்பொழுதும் படித்து மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும்படியான சிரத்தையோடு அவர்களுடைய வாழ்நாளை கழிக்கிறார்களே என்று அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் இவர்களுக்கு இவ்வளவு இன்றைய தினம் இவ்வளவு மரியாதை. அவர்களுக்கு ஒன்று இங்கிலீஷ் தெரியாது என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஏதாவது அவர்களுக்கு கௌரவம் கட்டுப்போச்சா? நான் ரொம்ப இங்கிலீஷ் படித்தேன், அதனால்தான் இப்பொழுது எனக்கு பக்தியே கஷ்டமா போயிருக்குது. பக்தி என்பதே ஒரு பெரிய மலை மேலே ஏறுற மாதிரி கஷ்டமா போச்சு. மின்காலத்தில சமஸ்கிருதமே படிச்சவாளுக்கு பக்தின்னா தாய்ப்பால் மாதிரி அவர்களுக்கு இருந்தது அந்த காலத்துல. இப்பொழுதோ அது ஒரு பெரிய சிரமம். எவ்வளவு வாயினால பக்தி சொன்னாலும் உள்ளுக்குள்ள சந்தேகம் இருந்தால் உனக்கு நான் வழிபடுகிறேன், அவ்வளவுதான் நமக்கு வருது. நீ இருக்கியோ இல்லையோ எனக்கு தெரியாது, இருந்தா நான் பயப்பட்டு உனக்கு வழிபடுகிறேன், அவ்வளவுதானே தவிர உண்மையான பக்தி இங்கிலீஷ் படிப்பதனால கட்டு போயிருக்குது. அதனால இங்கிலீஷ் படிக்க வேண்டாம் நான் சொல்லல. இங்கிலீஷ் படிச்சாலும் சரி, எது படிச்சாலும் சரி, அந்த பக்தியோடு சேர்ந்து படிக்க வேண்டும். இந்த ராமாயணத்தை நம்ம ஊர்ல நாம் மதிக்கிறதை காட்டிலும் அதை இங்கிலீஷ் பண்ண பிற்பாடு வெளிநாட்டு ஜனங்கள் அதை பார்த்து மதிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், ஆனந்தம் உண்டாக்குறது. அதனால பாஷை என்பது வெறும் ஒரு பாட்டு. எந்த பாஷையிலேயாவது நீங்கள் ராமாயணத்தை வாசிக்க வேண்டும். சமஸ்கிருதம் தெரிஞ்சவர்கள் வால்மீகி வாசிக்கிறார்கள், தமிழ் தெரிஞ்சவர்கள் கம்பன் வாசிக்கிறார்கள். வடநாட்டிலே துளசி ராமாயணத்தை நாம் வால்மீகியை எப்படி மதிக்கிறோமோ அப்படி மதிக்கிறார்கள். பாஷை வெறும் பாத்திரம்தான். ராமாயணம் என்பது அதில் இருக்கிற உண்மை. ராமன் சீதை இதை போல ஏதாவது நமக்கு ஒரு தத்துவம் உண்டா? பரதன்